வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று முன்தினம் நடத்திய செயற்குழு கூட்டம் செல்லாது. பன்னீர்செல்வம் அவர்கள் வழக்கு ஒன்றை தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு நீதிமன்றத்தில் வரவுள்ளது. அதிமுகவின் பொதுச்செயலாளர் பதவியே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்பதை ஏற்கனவே உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஆனால் மீண்டும் பொதுச்செயலாளர் பதவியை பயன்படுத்தி அவசர செயற்குழு கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதில் 13 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளது. அதில் 9 தீர்மானங்கள் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பாதுகாக்கும் வகையில் அமைந்திருக்கிறது. செயற்குழு கூட்டத்தின் பொழுது எந்த ஒரு நிர்வாகிகளிடம் ஆலோசனை நடத்தாமல் தன்னிச்சையாகத்தான் தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்கிறார். முழுக்க தென் மாவட்ட நிர்வாகிகளை புறக்கணிக்கும் விதமாகத்தான் இந்த செயற்குழு கூட்டம் அமைந்திருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒருபோதும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட OPS, சசிகலா, டிடிவி தினகரன் இவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்கவே முடியாது என்பதை தெள்ளத்தெளிவாக அறிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியடைய வேண்டும் என்றால் 234 தொகுதிகளை இரண்டாக பிரித்து புதிய மாவட்ட செயலாளர்கள் நியமனம் செய்ய வேண்டும். இதனால் அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களது எண்ணிக்கை அதிகமாவதோடு மட்டுமல்ல, தொண்டர்கள் மத்தியில் குழப்பம் இல்லாமலும் விறுவிறுப்பான வேலைகளும் நடைபெறலாம் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கிறது. அதிமுக தோல்வி அடையக்கூடிய வகையில் எல்லா நேரத்திலும் தொண்டர்கள் சிறப்பாக செயல்படவில்லை என்பதை நான் தெள்ளத்தெளிவாக கூறுகிறேன். தென் மாவட்ட நிர்வாகிகள் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வேண்டி முயற்சி செய்கிறார்கள். அது அவர்களது கோழைத்தனத்தை காட்டுகிறது என்றும் நேரடியாக தென் மாவட்ட நிர்வாகிகளை மிக பெரிய அளவில் குற்றம் சாட்டும் வகையில் பேசியிருக்கிறார். இதன் காரணமாகத்தான் அனைத்து தென் மாவட்ட நிர்வாகிகளும் இந்த செயற்குழு கூட்டத்தின் பொழுதே வெளிநடப்பு செய்ததும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது செயற்குழு கூட்டம் செல்லாது என்று பன்னீர்செல்வம் அவர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. செயற்குழு கூட்டம் நடத்தியது செல்லாது என்று தீர்ப்பு வருமா அல்லது எடப்பாடி பழனிசாமிற்கு சாதகமாக தீர்ப்பு வருமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.